நாட்டுப்புற வாழ்வே என்ற விவாதத்தை துவங்கி வைக்க கபடி கருப்பன் அவர்களை உங்களுடைய கரவொலியோடு மேடைக்கு அழைக்கின்றேன். நடுவர் அவர்களே, ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு. நாடும் வீடும் நிம்மதியாக மலிவுறச் செய்வது நாட்டுப்புற வாழ்விலா நகர்ப்புற வாழ்விலா? நாட்டுப்புற வாழ்வில் இல்லாத சுகங்களா? ஐயா, பழைய சோத்தை பற்றி எவ்வளோ சொல்கிறபோது எவ்வளோ ஆரவாரம் பண்ணீங்க. அப்பேற்பட்ட ஒரு நாட்டுப்புற வாழ்வில் தான் அற்புதமான சுகம் இருக்குது. கண்ணதாசன் அருமையாக சொன்னார், மண்ணை நம்பி உழுது வச்சு மலையை நம்பி விதை விதைச்சு வயலை நம்பி வாழ்ந்திருந்தால் பொன்னம்மா, ஒரு பயலை நம்ப தேவையில்லை கண்ணம்மானார். அப்படிப்பட்ட நாட்டுப்புற வாழ்வு இனிமையானது. நகர்ப்புறத்துக்கு என்னென்ன ஆகியிருக்கு நடுவர்கள் இன்னைக்கு? எங்கே தமிழனுடைய வீரம்? எங்கே தமிழனுடைய மானம்? எங்கே தமிழனுடைய ஒற்றுமை? எங்கே தமிழனுடைய தன்மானம்? அக்கச்சி அம்மானை ஆற்றுவரி இம்பில் உந்தியார் ஊசல் எம்பாவை கப்பற்பாட்டு கழல் சந்துகவரி சாக்கை காலம் காணல் சாத்து கோத்தும்பி தோழிப்பாட்டு சங்கு சாயல் வரி சார்த்து வரி சுழல் செம்போத்து சச்சாரண்டு தாளாட்டு திணைநிலை வரி திருவங்க மாலை திருவந்திக்காப்பு தெல்லோளம் தோளையடக்கம் நிலைவரி நையாண்டிலா பகவதி படைப்பு வரி பந்து பல்லாண்டு பள்ளி பள்ளி எழுச்சி பாம்பாட்டி பிடாரன் பொற்சுண்ணம் முகச்சார்த்து முகமில் வரி முகவரி மூரி சார்த்து வல்லைப்பாட்டு சிந்து நொண்டி சிந்து கும்மி கோலாட்டம் ஆனந்த கழிப்பு கீர்த்தனம் சடுகுடு அடயோகம் கடையோகம் மாடடக்கம்ங்கிற 53 விளையாட்டு நடுவர்களே. இவ்வளவு கலைகள் ஐயா. அடே அப்பா ஐயா, நான் ஒரு சிறந்த மாடுபிடி வீரன் ஐயா. அலங்காநல்லூரில் 55 காலையுமே, எங்கள் ஊர் ஆண்டிவெட்டியில் 155 காலையும் அடக்கினவன். கபடியில் வாங்காத கோப்பை இல்லை, சிலம்பத்தில் வாங்காத கோப்பை இல்லை. ஒரு ரூம் நிறைய எங்கள் வீட்டில் கோப்பை இருக்குங்க, வந்து பாருங்கள் ஒரு நாளைக்கு. ஆனால் நகர்ப்புறத்தில் கட்டிட்டு வந்த உடுமலைப்பேட்டையில் கட்டிட்டு வந்த என்னுடைய மனைவி என்ன பண்ணுறா தெரியுமா? என் உயரத்தையில் எப்படி விலை பேசுவா தெரியுமா? நான் வாங்கின கோப்பை கேடைங்களெல்லாம் கிழங்குக்காரனுக்கு, ஐஸுக்காரனுக்கு, பேரிச்சம்பளத்துக்காரனுக்கெல்லாம் இப்படி போட்டு விலை பேசுகிறா நடுவர் அவர்களே. முந்தா நாள் ஒருத்தங்கிட்ட பேசியிருக்கிறா, இங்கே பாரு, இது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் வாங்கின கேடயம், 2 கிழங்கு சேர்த்தி போட்டா என்ன? இங்கே பாரு, இது திருச்சியில் சிலம்பத்தில் வாங்கின கோப்பை, 4 கிலோ பேரிச்சம்பளம் சேர்த்தி போட. இப்படி என்னுடைய வீரத்தை விலை பேசுகிறா நடுவர் அவர்களே. நாட்டுப்புறத்தினுடைய வீரத்தை புரிஞ்சுக்காம இன்னைக்கு தாய்ப்பால் கொடுக்குறாங்களா? தாய்ப்பால் கொடுத்தா அழகு கெட்டு போயிருங்கிறாங்க. தாய்ப்பால் கொடுத்தா என்றைக்குமே அழகு கெட்டு போக நடுவர்களே. உங்களுடைய குழந்தைய அழகாச்சே, உங்கள் அழகு எதுக்கு கெட்டு போகுது? 5 வருஷம் வரைக்கும் நான் தாய்ப்பால் குடிச்சவன். என்னை பள்ளிக்கூடத்தில் சேர்த்துற போது, சத்தியமாக நடந்த உண்மை எங்கள் கிராமத்தில் கேட்டு பாருங்க, என்னை பள்ளிக்கூடத்தில் சேர்த்துற போதும் கூட எங்கள் அம்மா கிட்ட நான் பால் குடிச்சுட்டு தான் பள்ளிக்கூடம் போனேன். கொடுத்து வச்ச மாராசன் நீ. ஆனால் உங்கள் அம்மா பாவம். உண்மையிலே பள்ளிக்கூடத்துக்கு வந்து உனக்கு இப்போ உண்மையிலே அப்படி ஒரு தாய் அந்த காலத்தில் தான் இருந்தாங்க. இன்னைக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கறது கூட தாய் வர்றதில்லைன்னு. நடுவர்களில் 92 வருஷமாவது எங்கள் அம்மா இன்னும் குத்துக்கல்லாட்டு இருக்கிறான். எங்கள் வீட்டை நிர்வாகம் பண்ணுற என்னுடைய தாய் தான். எப்படிப்பட்ட அந்த நாட்டுப்புற வாழ்க்கை வாழ்ந்துருந்து அப்படி இருந்திருப்பாங்க. ஒன்று, இன்னைக்கு நாட்டுப்புற வாழ்க்கையில் எந்த விதமான கெடுமை வராதுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி டெவலப் பண்ணுறோம்னு சொல்லிப்படி என்னுடைய மச்சனை காது குத்துக்கு ஒரு உடுமலைப்பேட்டையில் போய் பியூட்டி பார்லர் போய் அழகை டெவலப் படுத்தலாமா. நகர்ப்புறத்தில் போய் அப்படி உட்காந்தா, வாங்கம்மா நல்லா பர்சனாலிட்டி டெவலப் பண்ணி வர்றேன், 25 நகை ஓட்டு எனக்கு கட்டி கொடுத்தாங்க என் சம்சாரத்துக்கு. அந்த நகையெல்லாம் அடமானம் வச்சு ஒரு போர் போல் இல்லை கிணத்தாளம் படுத்தாலும் கேட்க மாட்டேன்ட்டான். எங்களுடைய அண்ணனுடைய கல்யாணத்துக்கு நான் அதை போட்டு போகணும்னு சொல்லி போட்டு ஒரு பியூட்டி பார்லரில் அப்படியே படுக்க வச்சு அந்த 4-5 பொம்பளைங்க என்னென்னமோ மயக்க மருந்தில் கலக்கி அப்படியே தூங்கிட்டா. நகை நட்டு தோடு முகத்தியெல்லாம் கழட்டிட்டு போயிட்டாங்க. இதுதான் நகர்ப்புறத்து வாழ்க்கையா? உம்மி காசு விளையாடுவாங்க. வயசு பிள்ளைங்களாம் வீட்டில் இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி உம்மி காசு, அப்படி அந்த நெல்லு குத்துன உமி இருக்கு. எங்கள் மாமன் சொல்லுவார், மாப்பிள்ளை கொழும்பு சந்தை வரைக்கும் போயிட்டு வரண்டா, என் பிள்ளைகளெல்லாம் பார்த்துக்க. கிளவி அப்புறம் வெளியிருந்து சத்தம் போடுவா, ஏண்டா குட்டி கோடாப்புக்கு குள்ளநெறி காவல் வச்சுட்டு போறியா? இருந்தாலும் அந்த கிளவி இருக்கிறது ஒரு இராணுவ இருந்த மாதிரி இருக்கு. அப்படி உம்மி காசு அப்படி விளையாண்டுட்டு காசுகள் ஒழிச்சு வச்சுட்டு விளையாடுற போது அந்த கை விரல்கள் அந்த வயசு புள்ள மேலே படு. அவள் சொல்லுவாள், மாமா கை வெடுது, சுத்தப்பட்டுக்காது. எங்கள் அப்பங்கிட்ட சொன்னால் 3 ரூபாய் கொண்டாந்து வெட்டி போடுவேன்.
கட்டிக்கு போகிற மாமன் தாண்டி கைவட்டா என்ன, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். அவங்களுக்குள்ள ஒரு நேசம் இருந்தது, அப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடு இருந்தது எங்களுடைய நாட்டுப்புற வாழ்க்கையில். நடுவர் அவர்களே, இதையெல்லாம் பார்க்குற போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மனித நியாயம் இல்லையேன்னு சொல்லி எவ்வளோ வேதனையாக இருக்குது, எவ்வளோ ஒரு வேதனை. 500 பேர் செத்த ஈரங்காயறதுக்கு முன்னாடியும் கூட உங்கள் நகர்ப்புறத்தில் அலங்கார மேடை அமைச்சு, ஆடம்பர பிளக்ஸ் வச்சு, ஜண்டா மேளம் அடைச்சு சண்டாளத்தனம் பண்ணுறது உங்களுடைய நகர்ப்புறத்தோட வேலை. ஆனால் நாட்டுப்புறத்தோட வேலை என்ன தெரியுமா? எத்தனை வருஷமானாலும் சரி அவனுக்காக இறுதி அஞ்சலி வருஷம் தவறாமல் அஞ்சலி செலுத்தி அவனுக்காக அடக்கமாக இருந்துக்கிறது எங்களுடைய நாட்டுப்புறத்த வேலை. நடுவர்களே, இதையெல்லாம் பார்க்குற போது கவிஞர் கலியமூர்த்தியினுடைய ஒரு கவிதை ஞாபகத்துக்கு வருது. இந்த நகர்ப்புறத்தை பற்றி, சில்வண்டுகள், மலைத்தவளைகள், கெவிலிகள், குடுகுடுப்பைகள் யாவும் ஒலிக்காத பயங்கர இரவுகள், விடிந்தபோது காக்கைகளும் இல்லை, அமருவதற்கு மரங்களும் இல்லை, அமில மழை பொழியும் மலட்டு நிலங்களில் துயரங்களை விளைவிக்கும் கண்ணீர் சேறு, கரையான் பிடித்துவிட்ட கலப்பைகளில் உதிர்கிறது காலத்தின் துரு, கரையான் பிடித்த கலப்பைகளில் உதிர்கிறது காலத்தின் துரு, மாடுகள் கேரளாவுக்கும் மனிதர்கள் திருப்பூருக்கும் ஏற்றுமதியாகும் உலகமய காலத்திலே தொழுதுண்டு செல்கிறது எங்கள் உழுதுண்ட குடியின் ஆதங்கப்பட்டான. நடுவர் அவர்களே, எத்தனை முறை எத்தனை துன்பம் வந்தாலும் சரி, நாங்கள்லாம் விவசாயத்தில் வன விலங்குகளால் தொல்லைக்கு ஆளாகிறோம், இருந்தாலும் தன்னம்பிக்கை இலக்கில் நகர்ப்புறத்துக்காரங்களுக்கு பூரா அத்தனை உற்பத்தி பண்ணணும்னு சொல்லி உடற்கு வரும் இடர் நெஞ்சோங்கு வரத்துற்றோர் அடுக்கும் 1 கோடி ஆக நடுக்க முறார், பண்ணின் புகழும் பனிமொழியும் அஞ்சுமோ மண்ணின் புலியை மதிமான்கிற மாதிரி இந்த உடலுக்கு எத்தனை துயரத்தை கொடுத்தாலும் இந்த மண்ணுலகில் சுற்றி திரியில புலியை பார்த்து நிலவில் மேயற மான் எதுக்காக பயப்படணும்? சங்க இலக்கிய பாடலுக்கு இகழ்ந்த நாட்டுப்புற வாழ்க்கையே அத்தனையும் சுகமானது சுவையானது என கூறி நல்லதொரு தீர்ப்பை கூறுவீர்கள் என சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.